என்ன சொல்றது? இந்த மாதிரி ஆளுகளால என்ன நன்மை? நம்ம மனசுன்னா அழுக்காக்குற வேலையை தான் அவன் பண்ணிட்டு இருப்பான். அவர் அமீர் அவர்கள் மேல அந்த ஜாஃபர் தானுங்க அந்த பையன் பேரு. அந்த பையன் தலைமறைவா அந்த பையன் மாட்டாத வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு. அப்பயும் அமீரட்டம் போட்டு படுத்துனாங்க, கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி தொலைங்கடா அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அமீர் அவர்களை அவங்க கூப்பிடுறாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்து எவ்வளோ நல்லாச்சு, நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை தேடுங்க. நான் சொல்றது கண்டில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். மறுபடியும் போய் அமீர் டைப் பண்ணுங்க, இல்லை அந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்ற அந்த பேரை டைப் பண்ணுங்க. என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியுமில்ல, அந்த வருஷம் மாசம்லாம் வரும்ல. அவர் போய் அவங்க கூப்பிடுற இப்பெல்லாம் விசாரணைக்கு கூப்பிடும்போது ஆஜராயிருக்காரு. அவரே ஒரு குற்றவாளி பட்டியலில் ஏன் சேர்த்திருக்காங்கன்னா, அவரோட பணத்தை இவர் படம் எடுத்திருக்காரு. அவ்வளவுதான். இவருக்கும் ஜாஃபர் சாதிக்கு உள்ள இது என்னடானா, அந்த பணம் எங்கெல்லாம் முதலீடாயிருக்கோ ஜாஃபர் சாதிக்கு தவறான வழியில் அந்த